என் அன்பு பிள்ளைகளே, இந்த வீடியோ தற்செயலாக உங்களுக்கு வரவில்லை. இது ஆண்டவரின் கிருபை. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை இன்றோடு ஆண்டவர் முடித்து வைப்பதற்காகவே உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீ கண் கலங்காதே. உனக்காக இயேசு கிறிஸ்துவிடம் நான் ஜெபிக்கப் போகிறேன். சகல வல்லமை படைத்த பரலோகத் தந்தையே, இந்த இனிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் உன் சந்நிதியில் பணிவுடன் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை ஒளியை காண வைத்ததற்காக, எங்கள் மூச்சு இன்னும் இயங்குகிறது என்பதற்காக, எங்கள் இதயம் இன்னும் துடிக்கிறது என்பதற்காக உமக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் பலவீனமானவர்கள். நாங்கள் பல தடவை உடைந்து போனவர்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் எங்களை தூக்கி நிறுத்தியது உமது கிருபையே என்பதை இன்று ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு பிள்ளையையும் நீ இப்போது உன் பரிசுத்த சந்நிதியில் சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. இங்கே இருப்பவர்கள் யாரும் தற்செயலாக வரவில்லை. உன் திட்டமில்லாமல் ஒரு இலை கூட அசையாது ஆண்டவரே. அதுபோல இந்த ஜெபத்தையும் கேட்க ஒவ்வொருவரையும் நீயே அழைத்து வந்திருக்கிறாய் ஆண்டவரே. என் அன்பான சகோதரர்களையும் சகோதரிகளையும் நீ பாரும். இந்த நேரத்தில் அவர்களின் இதயத்தில் இருக்கும் சொல்ல முடியாத வலி, வெளியில் சிரித்தாலும் உள்ளே அழும் கண்ணீர், யாருக்கும் தெரியாத போராட்டங்கள், இரவு முழுவதும் தூக்கம் வராமல் அழுத கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறாய் ஆண்டவரே. தகப்பனே, தீராத நோயால் வாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். மருந்துகள் வேலை செய்யவில்லை என்று மனச்சோர்வில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த நோய்களின் மீது நீர் உன் கையை வைத்து இப்போது குணமாக்க வேண்டும் ஆண்டவரே. வார்த்தை சொல்கிறது, நான் குணமாக்குகிற தேவன் என்று. அந்த வார்த்தை இப்போது உயிர் பெடுக்கட்டும். ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு செல்லிலும் உன் பரிசுத்த ஆவியின் சக்தி ஓடட்டும் ஆண்டவரே. நோய் வெளியே போகட்டும், வலி வெளியே போகட்டும், பலவீனம் விலகட்டும். உன் சுகம் இப்போது அவர்கள் உடலை நிரப்பட்டும் ஆண்டவரே. பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எந்த வழியும் தெரியாமல் நிற்கிறார்கள். என்ன செய்வது என்று குழப்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ வழிகாட்டும் தேவன். வழி இல்லாத இடத்தில் வழி செய்பவன் நீர். இப்போது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறக்க வேண்டும் ஆண்டவரே. மூடப்பட்ட கதவுகள் திறக்கட்டும். நிறுத்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் மீண்டும் பாயட்டும். தடைபட்ட முன்னேற்றம் மீண்டும் தொடங்கட்டும். தகப்பனே, சிலர் மனிதர்களால் காயப்பட்டிருக்கிறார்கள். நம்பியவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள். அவர்களின் இதயம் உடைந்திருக்கிறது. அந்த உடைந்த இதயத்தை நீயே வந்து சரி செய்ய வேண்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு அமைதியை கொடு, மன்னிக்கும் மனதை கொடு, மீண்டும் எழும் வலிமையை கொடு ஆண்டவரே. சிலரின் வாழ்க்கையில் தொடர்ந்து கெட்ட நிகழ்வுகள் நடக்கிறது. ஒரு பிரச்சனை முடிந்ததும் மற்றொரு பிரச்சனை ஆரம்பமாகிறது. அது எல்லாம் இன்றோடு முடிவடையட்டும். உன் பரிசுத்த இரத்தத்தின் பாதுகாப்பு அவர்களை சுற்றி இருக்கட்டும். எந்த தீய சக்தியும் அவர்களுக்கு அருகில் வர முடியாதபடி உன் தேவதூதர்கள் காக்கட்டும். தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடு. நேற்று தோல்வி இருந்தாலும் இன்று வெற்றி ஆரம்பமாகட்டும். நேற்று கண்ணீர் இருந்தாலும் இன்று சிரிப்பு மலரட்டும். நேற்று இருள் இருந்தாலும் இன்று வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அவர்களின் வீடுகளை ஆசீர்வதியுங்கள். அவர்களின் குடும்பத்தை காப்பாற்றுங்கள். அவர்களின் வேலைகளை நிலைநிறுத்துங்கள். அவர்களின் வருமானத்தை அதிகரியுங்கள். பற்றாக்குறை நீங்கட்டும். பெருக்கம் வரட்டும். கடன்கள் அடையட்டும். சந்தோஷம் நிரம்பட்டும். தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சாட்சி கொடு ஆண்டவரே. இது தேவனுடைய செயல் என்று அவர்கள் சொல்லும் அளவுக்கு அற்புதங்களை செய். இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் நாளாக இருக்கட்டும். அவர்களின் கதையை மாற்றும் நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் உம்மை பற்றிக் கொள்ளுகிறோம். நீ எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாய். இப்போது இந்த ஜெபத்தை கைகளில் ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்வில் சித்தம் நடக்கட்டும்.
எங்கள் வாழ்க்கை மகிமைக்காக இருக்கட்டும். எல்லா மகிமையும் மரியாதையும் புகழும் உமக்கே உரியது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன்.